கடந்த நவம்பர் 25ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலிருந்து எல்லா ஆளுநர் மாளிகைக்குமே ஒரு கடிதம் போயிருக்கு. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ராஜ்பவன் அப்படின்ற பெயரை லோக் பவன் சொல்லி மாத்துங்க. அதாவது ஆளுநர் மாளிகை என்று இருப்பதை மக்கள் மாளிகை என்று மாத்துங்க. பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த பெயர் மாற்றம் கண்டிப்பாக வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க, பேரை மாத்துங்கன்னு சொல்லி. யார் அப்பன் வீட்டு சொத்தை யார் மாத்துறது? உங்களுக்கு பெயர் மாற்றுவதற்கான அதிகாரம் என்ன இருக்கு? ராஜ்பவன் முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கண்ட்ரோல் இயங்கக்கூடியது. அதை பராமரிக்கிறதுல இருந்து, அதுல பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து, அதுக்கு தேவையான பர்னிச்சர்ல இருந்து, அந்த நிலத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பதுல இருந்து, பணியாக்கள்ல இருந்து எல்லாமே மாநில அரசு தானே பண்ணுது. ஒன்றிய அரசுக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? நீங்க அனுப்புற ஏஜென்ட்டுக்கு கூட கூலி நாங்க தான் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட அதிகாரமிக்க ஒரு மாநில அரசு இருக்கும்போது நீங்க பெயர் மாத்தணும் அப்படின்னா யார்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும்? மாநில அரசு கிட்ட தான் முதல்ல கேட்டிருக்கணும். அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பி இந்த மாதிரி பெயரை மாத்தவுமா வேணாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையிடம் இல்ல, சட்டமன்றத்துல தலைமைச் செயலகத்துல தான் நீங்க இந்த டிஸ்கஷனையே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நேர ஆளுநர் மாளிகைக்கு மெசேஜ் அனுப்பி ராஜ்பவன்ற பேரை நீங்க லோக் பவன் மாத்துங்கன்றீங்க. நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய வீட்டுல வேலைக்கு ஒருத்தன் வர்றான் சம்பளத்துக்கு, அவன் வந்துட்டு நான் இந்த பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வேற பேர் போர்டு மாத்துற மாதிரி இருக்கு. நான் ரவிக்குமே இதுதான் சொல்றேன். நீங்க முதலமைச்சர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலியால், ஒன்றிய அரசு உங்களை நியமிக்கிறது தான். உங்களுக்கு வரக்கூடிய சீப்பு சோப்புல இருந்து, சம்பளத்துல இருந்து, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, உங்க மக கல்யாணத்துக்கு வெள்ளை கலர்ல இருக்க ராஜ்பவன் பச்சை கலர்ல மாறுற வரைக்கும் பிடபிள்யூ காசுல தான் நீங்க பெயிண்ட் அடிச்சீங்க. எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு கிட்ட அனுபவிப்பீங்க. ஆனா நீங்க கோரிக்கை வைப்பது யார்கிட்ட வச்சிருக்கணும்? முதலமைச்சர்கிட்ட தானே வச்சிருக்கணும். எதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட வச்சீங்க? எதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இப்ப இந்த கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்க? அப்ப பெயரை மாத்த துடிக்கிற இந்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் என்ன தெரியுமா பண்ணணும்? இனிமே ராஜ்பவன் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே பண்ணிடுறோம், இந்த நிலத்துக்கும் இந்த பில்டிங்கான காசை நாங்கள் மாநில அரசுக்கு கப்பம் கட்டுறோம், ரவியுடைய சம்பளத்தை நாங்களே கொடுக்குறோம், ரவியுடைய A to Z எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்க பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இந்த பெயர் மாற்ற விஷயத்தெல்லாம் ஈடுபடலாம். அப்பையும் ஓனரான மாநில அரசு கிட்ட அனுமதி கேட்டுதான் நீங்க மாத்தணும். இதை எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா பெயரை மட்டும் மாத்தணும் அப்படின்னு சொல்ல மாத்திக்கிறவீங்களா? இது எப்படி அனுமதிக்க முடியும்? நாளைக்கு இவ்வளவு ஏக்கர்லாம் ராஜ்பவன் கிடையாது, வெறும் 1 ஏக்கர்ல மட்டும்தான் இருக்கும். மத்த எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போறோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சா அதை ஒன்றிய அரசாலேயோ ஆளுநர் மாளிகையாலே தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்ப ஃபுல் பவர் தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கு, பொம்மை கிட்ட கிடையாது. அப்ப உங்க இஷ்டத்துக்கு நான் ராஜ்பவனை லோக் பவனா மாத்துறேன்னு சொல்லி முடிவெடுத்ததே தப்பு. அதை கண்டிப்பாக வாபஸ் பெறணும் அப்படின்றதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை.